இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருஅவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா அதிகாரம் 12 இறைவார்த்தை 54 முதல் 59 முடிய. இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் முன்பே ஆராய்ந்து சொல்ல முற்படுகின்றீர்கள். அதுவும் பல நேரங்களில் நடக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ஏன் ஆய்ந்தறிந்து சரியாக செய்யவில்லை என்ற கேள்வியை தான் எழுப்புகிறார். அந்த அடிப்படையிலே இன்றைய நற்செய்தியில் இவ்வாறு கூறுகின்றார். மேற்கிலிருந்து மேகம் எழுவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள். அதே போன்று தெற்கிலிருந்து காற்றடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படி என்றால் வானிலையையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், பூமியையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். ஆராய்ந்து பார்த்து அவற்றை கண்டுபிடித்து அவற்றை வரும் முன் காப்பது போன்று வருவதற்கு முன்பாக சொல்லிவிடுகின்றீர்கள். அதை போன்று ஏன் உங்களுடைய வாழ்வில் அன்றாடம் நடக்கின்ற எது தேவை எது தேவையில்லை என்பதை ஏன் ஆய்ந்தறியாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். காரணம் என்னவென்றால், நாம் பலவற்றை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஏதாவது ஒன்று தெரியவில்லை என்றால் சமூக ஊடகங்களில் சென்று தேடுகின்றோம். அதுவும் குறிப்பாக நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது, மற்றவர்கள் எங்கே செல்லுகின்றார்கள், எங்கே எதை வாங்குகிறார்கள், எதை விற்கிறார்கள், அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, சமூக சூழல் எப்படி இருக்கிறது என்பது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் பல நேரங்களிலே உள்வாங்க முற்படுகிறோம். அதிலும் பலர் அதற்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதை போன்று தங்களுடைய வாழ்வில் அக்கறை காட்டுவதில்லை. என்னுடைய உறவு என்னுடைய குடும்பத்தோடு எப்படி இருக்கிறது, நான் என்னுடைய கணவனை நேசிக்கின்றேனா, நான் என்னுடைய மனைவியை நேசிக்கின்றேனா, நான் என்னுடைய பிள்ளைகளை நேசிக்கின்றேனா, நான் அவர்களுக்கு போதிய நேரத்தை கொடுக்கின்றேனா, அவர்களோடு பேசி மகிழ்கின்றேனா, அவர்களுக்கு செவி கொடுக்கின்றேனா, அல்லது என்னுடைய விருப்பத்திற்கு மட்டுமே ஏற்றாற்போல் வாழுகின்றேனா, சுயநலவாதியாக இருக்கின்றேனா, அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றேனா, அன்பு செலுத்துகின்ற ஒரு தாயாக இருக்கின்றேனா என்பது போன்ற வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்லாமல் நாம் உள்வாங்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வாழ்வு ஆன்மீகத்தையும் ஒத்த ஒன்றாக செயல்பட வேண்டும். நான், என் குடும்பம், கடவுள் முக்கோண வடிவம். இந்த முக்கோண வடிவத்தில் நான் மட்டுமே இருந்து கடவுளும் என்னுடைய குடும்பமும் இல்லை என்றால் நான் நிச்சயமாக மனப்போராட்டத்திற்கு உட்படுவேன். மனப்பிரச்சனைகள் இவைகள் என்னை சூழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இந்த சூழலிலே ஆண்டவர் நம்மிடம் கேட்பது என்ன? உன்னை பற்றியும் உன்னை சூழ்ந்திருக்கின்றவற்றை பற்றியும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். நோ த சயின்ஸ் ஆஃப் டைம் என்று சொல்லுகின்றார். அதே போன்று இரண்டாவதாக அவர் சொல்லுகின்றது என்ன? நீங்கள் ஒருவரோடு சண்டை போட்டு விட்டீர்கள். பிரச்சனை உங்கள் மேலும் இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் மேலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆட்சியாளரிடம் கொண்டு செல்வதற்கு முன்பாக சமாதானமாக போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இன்று நமக்கு தெரியும், எத்தனையோ கேஸு கோர்ட்டில் இன்னும் நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அட்வொகேட்டுக்கு அல்லது வக்கீல்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்றைக்கு உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? வாக்கியால் தகராறு, சிறு வாக்கியால் தகராறு, நிலத்தகராறினால் வெட்டுக்குத்து சண்டைகள், கொலைகள், இவையெல்லாம் தேவையா என்று எண்ணி பாருங்கள். ஏனென்றால் ஒரு முறை நீங்கள் ஏற்படுத்திய சண்டை பல ஆண்டுகளுக்கு நிம்மதியற்ற ஒரு நிலை, அன்பற்ற ஒரு நிலை, உறவுகளுக்குள் விரிசல், பிரச்சனைகள், சிறைவாசம், வேதனை, கொடுமை, இவை எல்லாவற்றையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நிதானமாக யோசித்து அதை ஆய்ந்தறிந்து சரி, இனி நமக்கு இந்த பிரச்சனைகள் தேவையில்லை என்று நாம் ஒதுங்கி இருந்தோம் என்றால் அந்த நாள் முதல் நாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், குடும்பம் ஒற்றுமையாக இருந்திருக்கும், பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்திருக்கலாம். ஆக அறிவாற்றல் மட்டும் போதாது, ஞானமும் தேவை என்பதை தான் இயேசு இங்கே வெளிப்படுத்துகின்றார். உங்களுக்கு பிரச்சனைகளை இழுத்து கொண்டு பல ஆண்டுகளுக்கு செல்லாதீர்கள். அவற்றினால் என்றைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை. ஆகவே பேசி ஒரு முடிவுக்கு சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வாக்கியங்களை நினைவில் கொள்ளுங்கள். நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்கும் நீங்கள்
இக்காலத்தை ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? என்னுடைய அன்றாட வாழ்வை நான் ஆய்ந்தறிந்து என்னுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதற்குரிய முயற்சியை எடுத்து என்னுடைய வாழ்வும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் சுயநலவாதிகளாக இல்லாமல் அன்பையும் அரவணைப்பையும் மன்னிப்பையும் பறைசாற்றக்கூடியவர்களாகவும் ஒற்றுமையுடன் வாழக்கூடியவர்களாகவும் பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடியவர்களாகவும் கோபத்தை தேவையான இடத்தில் மட்டும் காட்டி மற்ற இடத்தில் அவைகள் தேவையா என்ற கேள்வி எழுப்பி நிதானமாக நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழி